அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முக்கியமான செய்தியோடு கேள்விகளோடு வந்திருக்கிறேன். ஒரு சகோதரர் கேட்கிறார், எங்களுடைய பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் நாங்கள் என்னென்ன அமல்கள் செய்யக்கூடாது? நாம் எல்லோரும் அறிந்த விஷயம்தான், உம்ரா செய்யும் பொழுது மாதவிடாய் காலங்களில் தவாப் செய்யக்கூடாது. தொழுகை எப்படி நமக்கு கடமை இல்லையோ மாதவிடாய் பெண்களுக்கு, பெருந்தொடக்கு சிறுதொடக்கு காலங்களில் நம்முடைய பெண்களுக்கு அது எப்படி கடமை இல்லையோ அதுபோன்று தவாஃபு கடமை இல்லை. தவாஃப் செய்யக்கூடாது, ஹராம். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நம்ம கற்றுத்தந்தது. சில சகோதரிகள் கேட்கிறார்கள், நாங்கள் எப்படி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எங்களுடைய பணங்காசுகளை எல்லாம் செலவு செய்து, நேரத்தை செலவு செய்து, கிடைக்கக்கூடிய அந்த நேரங்களிலே நாங்கள் உம்ரா செய்யலாம் என்று பயணித்து நாங்கள் சென்றால் எங்களுக்கு இது போன்ற மாதவிடாய் பிரச்சனைகள் வருகிறது. இந்த சூழலில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய மன உளைச்சலுக்கு நாங்கள் அகப்படுகிறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம், இந்த தவாபு செய்ய இயலவில்லையே, உம்ராக்கள் செய்ய இயலவில்லையே, குறிப்பிட்ட நாட்களே அந்த ஹரமில் நாங்கள் இருக்கிறோம் என்று கேட்கிறது சரியான கேள்விதான். இருந்தாலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதில் நாம் சரியாக இருக்க வேண்டும். கூடுதலாக எதையும் செய்ய முடியாது, குறைவாக எதுவும் செய்ய முடியாது. குறைவாக செய்தால் அதுவும் தண்டனைக்குரியதாக இருக்கிறது, கூடுதலாக செய்தால் அதுவும் தண்டனைக்குரியதாக இருக்கிறது. என்ன சட்டமோ என்ன நியதியோ எது ஷரியத் மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டதோ அதுதான் நாம் செய்ய வேண்டும். சில சகோதரர்கள், இதற்கு முன்பதாக நான் பதிவிட்டேன், சில சகோதரர்கள் கேட்கிறார்கள், அந்த மாதவிடாய் பெருதொடக்கு சிறுதொடக்கு காலங்களில் நாங்கள் ஏதாவது மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொண்டு அதை தற்சமயம் நிறுத்தி வைக்கப்பட்டு பிறகு வருவதற்குண்டான சூழ்நிலைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். கூடவே கூடாது, அப்படி செய்வது கூடவே கூடாது. இயற்கைக்கு மாறாக நாம் எதுவுமே செய்யக்கூடாது. இயற்கையாக வரக்கூடிய பெருதொடக்கு சிறுதொடக்கு காலங்களை நாம் சரியாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் எந்த விதமான முரண்பாடுகளை நாம் காணக்கூடாது. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் எந்த நியத்தோடு பயணிக்கிறாரோ, எந்த நியத்து அவர் வைக்கிறாரோ அதற்குரிய அமலுக்குரிய கூலி அல்லாஹ் தருகிறான். அது நடக்கவில்லை என்றாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதன் அமல் செய்ய வேண்டும் என்று நியத்து வைக்கிறார், செய்யாமல் அவர் மரணித்து விடுகிறார், அல்லது ஏதோ ஒரு சில வேளைகள் அது மறந்து விடுகிறார் என்று சொன்னால் அதற்குரிய அமலை, அதற்குரிய நன்மையை வல்ல ரப்புல் ஆலமீன் ஃபலாயிலே தருகிறான். அதே சமயத்தில் ஒரு மனிதர் ஒரு ஹராமான செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார், நியத்து வைக்கிறார், ஆனால் அவர் செய்யவில்லை, அதற்குரிய தீமை அவருக்கு எழுதப்படாது. இதுதான் மார்க்கத்தினுடைய விஷயம். அல்லாஹுடைய மார்க்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கூற்றுக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக அல்லது வேகமாக நான் இதையெல்லாம் செய்ய வேண்டும், நாங்கள் இதை நிறுத்தி எங்களுடைய மாதவிடாய் பெருதொடக்கு சிறுதொடக்கு காலங்களில், ஹைலு நிஃபாஸுடைய காலங்களில் நாங்கள் டேப்லெட்டை எடுத்துக்கொண்டு, மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு தற்காலிகமாக நிறுத்தி வைத்து பிறகு நாங்கள் எங்களுடைய இபாதத்துகளை தொடரலாமா என்று சொன்னால் கூடாது சகோதரிகளே. அதுபோன்று கூடாது. நம்முடைய கல்வி அறியக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நம்முடைய செயல்களுக்கு கூலி தரக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நாமவே எதுவுமே செய்யவில்லை, நாமவே அதை உருவாக்கவில்லை. இது இயற்கையாகவே பெண்களுக்கு வரக்கூடிய அந்த பீரியட் டைம், அந்த டைமை நாம் சரியாக ரீதியிலே நாம் கண்காணித்து அதை சரியான ரீதியில் நாம் கொண்டு போக வேண்டும். அருமைக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, இது போன்ற நல்ல அமல்கள் செய்யும் பொழுது இது மாதிரியான அசம்பாவிதங்கள், இயற்கை பேரிடர்கள் அல்லது இயற்கை பெருந்தொடக்குகள் இப்படி வறுமையானால் அதற்குரிய கூலியை வல்ல ரப்புல் ஆலமீன் தருகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கூலி கொடுப்பதற்கு தகுந்தவனாக இருக்கிறான். அவனே நம்முடைய உள்ளத்தை அறியக்கூடியவனாக இருக்கிறான். அவனே நம்முடைய அமல்களுக்கு தகுந்த சிறப்பான நற்கூலியை தரக்கூடியவனாக இருக்கிறான் என்ற செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். வல்ல ரப்புல் ஆலமீன் நம்மை கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.